எதிர்காலத்துல எப்படி இருக்குமோ என்ற பயமும் வேண்டாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இங்க இருக்கிற சிலர் கடந்த காலத்தை குறித்து கசந்து கொண்டு இருக்கிறீர்கள். வாழ்க்கையில இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. அந்த வருத்தத்தை தேவ சமூகத்தில் இன்றைக்கு வைத்து விடும்படி தேவன் உங்களை உற்சாகப்படுத்துகிறார், உங்களை பலப்படுத்துகிறார், உங்கள் கையை பிடித்து உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறார். உங்கள் கடந்த காலத்தை ஆண்டவர் பாதத்தில் வச்சிருங்க. எதிர்காலத்தை குறித்த பயங்களையும் தேவனுடைய பாதத்தில் வச்சிருங்க. அவர் உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் போய் சேர வேண்டிய ஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு உங்களுக்கென்று ஒரு தூதனை என் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பயப்படாதிருங்கள். அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடுகள் போதும். பக்கத்துல சொல்றீங்களா? அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடுகள் போதும். கர்த்தர் உங்களை நன்றாய் நடத்துவார், சரியாய் நடத்துவார். உங்களுடைய இந்த காலத்திலே எப்படி வசனத்தை கை கொள்ளணும், எப்படி ஆண்டவருக்கு பிரியமா வாழணும், இந்த காலத்துல ஆண்டவர் என்ன பேசுகிறார், இந்த காலத்துல ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார், அந்தந்த காலத்துல ஆண்டவருடைய சொல்லை கேட்டு நடக்கும்போது உங்களுடைய சந்தோஷம் மிகுதியா இருக்கும். அடுத்ததாக உங்கள் சந்தோஷத்தை பாதுகாக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னா, அடுத்தவர் போல வாழணும்னு நினைக்க கூடாது. ஸ்தோத்திரம். நீங்க அடுத்தவங்களுடைய ஷூஸை போட்டுக்கொள்ள முடியாது. உங்களுக்கென்று ஒரு பாதையை தேவன் வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு வெற்றியின் பாதையை வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு ராஜரீக பாதையை வைத்திருக்கிறார். அடுத்தவங்க போல வாழணும் என்று சொல்லி நீங்கள் நினைக்க கூடாது. ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சகல பரிசுத்தவான்களையும் நேர்த்தியாய் நடத்தினவர். சகல பரிசுத்தவான்களையும் அவர் தம்முடைய ஆதீனத்தின்படி சரியாய் நடத்தினவர். உங்களையும் நடத்த வல்லவராயிருக்கிறார். புதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.